தேவனுடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. உலகெங்கும் வாழும் ஹோப் டிவி நேயர்களாகிய உங்கள் யாவருக்கும் இயேசுவின் திருநாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேங்க. என்கவுண்டர் வித் ஜீசஸ், இயேசுவுடனான சந்திப்பு என்ற தலைப்பின் கீழாக நம் தொடர் செய்திகளை நம்ம படித்து கொண்டு வரோங்க. இன்றைய நாளிலும் இயேசுவுடனான சந்திப்பில் சந்தித்த ஒரு நபரை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவரை நேருக்கு நேராக சந்தித்து ஆவிக்குரிய அனுபவங்களை பெற்றுக்கொண்ட ஒரு அற்புத மனிதரை குறித்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க. இந்த சம்பவத்தை அடியேன் வாசிக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய மாற்றமும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய பாடமும் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினாருங்க. எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட காரியத்தை இன்றைக்கி இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையாகிய நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற காரணத்திற்காக அடியேன் அப்படியே உங்களுக்கு முன்பதாக இந்த செய்தியை கொண்டு வந்திருக்கிறேங்க. ஒரு சிறு ஜெபத்தோடு நாம் சத்தியத்திற்குள்ளே கடந்து போவோமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த அற்புதமான நேரத்துக்காய் நன்றி தகப்பனே. உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை நாங்கள் காணும்படியாய் எங்கள் கண்களை திறந்தருளும் சுவாமி. என் அன்பு தெய்வம், ஒவ்வொரு நபர்களை குறித்து நாங்கள் படிக்கும் பொழுதும் நேருக்கு நேராய் உம்மை சந்தித்த ஒவ்வொரு நபருடைய வாழ்க்கையிலும் இருந்து கர்த்தர் வல்லமையான சத்தியங்களை எங்களுக்கு கொடுத்து கொண்டு வருகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நாங்கள் படிக்கக்கூடிய இந்த சம்பவம் எங்கள் வாழ்க்கையை மாற்றத்தக்கதாக தேவன் கிருபைகளை தர வேண்டுமாய் இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்ம தொடர்ச்சியாக பாருங்கள், என்கவுண்டர் வித் ஜீசஸ், இயேசுவுடனான சந்திப்பு என்ற பாடத்தில் இன்னைக்கு ஒரு அற்புதமான மனிதரை குறித்து படிக்க போகிறோன்னு சொன்னோம். பார்த்தீங்களா? 3 காரியங்க. நபர் யார், சம்பவம் என்ன, அதில் நமக்கான பாடம் என்ன. சரிங்களா? எப்பயுமே ஒரு வசனத்தில் மனசில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவீங்களா? 1 கொரிந்தியர் 10:11, இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, முடிவு காலத்தில் நமக்கோ அது எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ இன்னைக்கு படிக்க போகிற சம்பவத்தில் தேவன் நமக்கு என்ன எச்சரிப்பை தரப்போகிறாங்க பார்க்கலாங்களா? வாங்க வேத பகுதிக்கு போவோம். நபர் யார் என்பதை முதலாவது படிப்போம். யோவான் 3வது அதிகாரம் 1வது வாக்கியத்தை வாசிக்க போகிறேன். யோவான் 3வது அதிகாரம் 1வது வாக்கியம். யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கேதேமு எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். முதல் வசனத்தில் நபர் யாருன்னு சொல்லிட்டாங்க. யாருங்க? நிக்கேதோமு. இந்த நிக்கேதோமு குறித்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சம்பவம் என்ன சுருக்கமாக சொல்கிறேனே. ஒரு நாள் இரவு வேளையில் கிறிஸ்துவை சந்திக்கும்படியாய் இந்த நிக்கேதோமு என்ற யாருங்க வசனம் சொல்லிச்சு பார்த்தீங்களா? பரிசேயன். சரிங்களா? நிக்கேதோமு ஒரு பரிசேயன். இவர் ஒரு நல்ல தேறின மனுஷன். சரிங்களா? அன்னைக்கு இருந்த பரிசேயர்களில் இவரும் ஒருத்தவர். இப்போ இவர் யாரை பார்க்கும்படி வராரு அப்படின்னா இயேசுவை பார்க்கும்படி வரார். எப்போ வராரு? வசனம் கீழே வாசிக்கிறேன் பாருங்க. 2வது வசனம். அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்தில் வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். நபரை பார்த்தோம், சம்பவத்தை பார்க்குறோம். சம்பவம் என்ன அப்படின்னா, ஒரு நாள் இரவில் இந்த நிக்கோதேமு யாரை சந்திக்க வந்தார்? இயேசுவை சந்திக்க வந்தார். வந்து என்ன சொல்கிறாரு? ரபி, உங்கள் கூட தேவன் இருக்கிறதுனால தான் நீங்கள் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்கிறீங்க. ஒருவேளை தேவன் உங்கள் கூட இல்லை அப்படின்னா உங்களால் இந்த அற்புதத்தை என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது அப்படின்னு அவர் சொல்கிறாருங்க. சரி, வேற என்ன நடக்குது? கீழே வாசிக்கலாங்களா? வாங்கலேன். 3வது வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். அதற்கு நிக்கேதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதையா இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தாயின் காயின் கர்ப்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றான். அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். இதாங்க சம்பவம். இரவுல வந்து சந்தித்த நபர் யாரு? நிக்கேதேமு. என்ன கேட்டாரு? ரபி, உங்க கூட தேவன் இல்லை அப்படின்னா நீங்க இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய முடியாது அப்படின்னு அவர் சொல்றாருங்க. இப்ப அவர் சொன்ன மாத்திரத்துல கிறிஸ்து என்ன சொல்றாரு? ஒருத்தவன் மறுபடியும் பிறக்காவிட்டா எங்க பிரவேசிக்க முடியாதுன்றாரு?
தேவனுடைய ராஜ்யம் பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது அப்படின்றாரு. இப்போ மறுபடியும் பிறக்கிற அனுபவம் அப்படின்னு வரும்பொழுது நிக்கோதேம் என்ன கேட்குறாரு, ரபி அதுக்குன்னு என்ன இரண்டாவது முறை போய் தாயின் கருவில் போய் மீண்டுமா வெளியே வர முடியும் அப்படின்னு சொல்றாரு. கிறிஸ்து சொன்ன அனுபவம், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்றாருங்க. ஸோ இதாங்க சம்பவம். இந்த சம்பவத்தில் நமக்கு என்ன பாடம் இருக்குது? நிக்கோதேமு வாழ்க்கையிலிருந்து, ஆண்டவரை சந்தித்த அந்த அனுபவத்திலிருந்து நாம் என்ன பாடத்தை கற்றுக்கொள்ள முடியும்? அற்புதமான ஒரு பாடம் இருக்குதுங்க. அந்த அற்புதமான பாடம் என்ன அப்படின்னா, 2 அனுபவங்களை இந்த சம்பவம் நமக்கு எச்சரிப்பாக கொடுக்குது. 2 அனுபவங்களை நமக்கு பாடமாக நிக்கோதேமும் இயேசுவும் நேருக்கு நேராக சந்தித்த அனுபவங்கள் நமக்கு கொடுக்குதுங்க. ஸோ இதில் 2 அனுபவம் கிறிஸ்து சொன்னார். பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கணும் அப்படின்னா 2 அனுபவம் இருக்கணும். அந்த 2 அனுபவம் எது? ஒன்று ஜலத்தினால் பிறக்கிற அனுபவம், 2வது ஆவியினால் பிறக்கிற அனுபவம். இதில் இந்த 2 அனுபவமும் என்ன என்ற விஷயத்தை கொஞ்சம் படித்தாதான் நமக்கு தெளிவான ஒரு விடையை நமக்கு கிடைக்குங்க. சரிங்களா? எப்பவுமே ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்மந்தப்படுத்தி காண்பிக்கணும். இப்போ ஜலத்தினால பிறக்கிற அனுபவம் அப்படின்னு சொல்கிறாங்களே, நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஜலத்தினால பிறக்கிற அனுபவம் என்ன. இந்த சத்தியத்தை கேட்குற நீங்கள் ஜலத்தினால பிறந்திருக்கிறீங்களா? ஜலத்தினால பிறக்கிற அனுபவம்னா என்னங்க? ஆமாம், ஞானஸ்நானம். ஞானஸ்நான அனுபவம் இல்லை அப்படின்னா எங்கே பிரவேசிக்க முடியாதுங்களா? பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. ஞானஸ்நான அனுபவம் என்பது என்ன அனுபவம்? கிறிஸ்துவுக்குள்ளாக பாவத்துக்கு மரித்து கிறிஸ்துவுக்குள்ளாக நீதிக்காக பிழைக்கிற அனுபவம் தான் ஞானஸ்நான அனுபவம் அப்படின்னு சொல்லி பவுல் அப்போஸ்தலன் அவ்வளவு அழகாக நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்குறாருங்க பைபிளில். சரி, இந்த ஜலத்தினால பிறக்கிற அனுபவம் ஞானஸ்நான அனுபவம்னு சொல்கிறாங்களே, இங்கே ஆவியினால் ஒருத்தவன் பிறவாவிட்டால் அவன் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்களே, அது என்னங்க ஆவியினால் பிறக்கிற அனுபவம்? அந்த அனுபவம் அடைஞ்சிருக்கிறீங்களா? ஒருவேளை இந்த சத்தியத்தை கேட்குற நம்ம கிட்ட ஜலத்தினால பிறந்த அனுபவம் இருக்கலாம், ஞானஸ்நான அனுபவம் இருக்கலாம், ஆனால் ஆவியில் பிறந்த அனுபவம் இருக்குதுங்களா? அதுதாங்க கேள்வி. இந்த 2 அனுபவம் இல்லை அப்படின்னா எங்கே போக முடியாது? பரலோகம் போக முடியாதுங்க. இன்னைக்கு பரலோகம் போகிற விஷயத்த பலவிதமான உபதேசம் ஆண்டவர் சொல்கிறாரு. காற்று அப்படின்ற வார்த்தையை அவங்க பயன்படுத்துவார். ரொம்ப மிக முக்கியமான பாடங்க, பெரிய பாடங்க. நமக்கு தேவையான 2 பாடத்தை மட்டும்தாங்க இன்றைக்கி நம்ம இதில் படிக்க போகிறோம். ஸோ இந்த உபதேசத்தை ஒருத்தவங்க சரியாக புரிஞ்சிக்கல அப்படின்னா அவர்களால் பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தமாக முடியாது என்பதை வேதாகமும் நமக்கு தெளிவுபடுத்தி கொடுக்குதுங்க. சரிங்க, முதல் அனுபவத்தை பார்த்தோம். ஜலத்தினால பிறக்கிற அனுபவம் என்பது ஞானஸ்நான அனுபவம். ஆவியினால் பிறக்கிற அனுபவம்னா என்ன? அதுதானே அறிஞ்சிக்கணும். ஒருவேளை நீங்களும் நானும் ஜலத்தினால பிறக்கிற அனுபவத்துக்குள்ளே வந்துட்டு இருக்கலாங்க. அது வந்துட்டா நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தமானவங்க நினைக்கிறோமா? அப்படியெல்லாம் கிடையாதுங்க. 2 அனுபவம் இல்லை அப்படின்னா பரலோகத்துக்குள்ளே காலை கூட வைக்க முடியாதுங்க. நான் சொல்லலைங்க, ஆண்டவர் சொல்கிறார், வேதம் சொல்லுது. அப்போ இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், ஞானஸ்நானம் எடுத்துட்டேன்பா, நான் ஆண்டவருக்குள்ளே என்னை ஒப்பு கொடுத்துட்டேன்பா, நான் பரலோகம் வந்துடுவோம்பா அப்படின்னு நினைக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, மகனே மகளே, ஞானஸ்நானம் எடுத்திருக்கிற சரிதான், அது ஒரு அனுபவம்பா. ஆனால் இன்னொரு அனுபவம் இருக்குதே. 2 கண்ணு போலப்பா. ஒரு கண்ணு இருக்குதுப்பா, இன்னொரு கண்ணும் தெளிவாக தெரிஞ்சால் தானே பார்வை நல்லா தெரியும். அப்போ ஒரு கண்ணை வச்சுக்கிட்டு நம்ம பார்க்கக்கூடாது, 2 கண்ணையும் வச்சு பார்க்கணும். அதில் ஒரு கண்ணு நம்மக்கிட்ட இருக்குதுங்க. என்ன கண்ணு இருக்குது? ஜலத்தினால பிறக்கிற அனுபவம் என்ற கண்ணு இருக்குது, ஞானஸ்நான அனுபவம் இருக்குது. இன்னைக்கு ஆவியினால் பிறந்த அனுபவம் இருக்குதா? படிக்கலாங்களா? வாங்க, வேத வசனம் சொல்ல போது ஆவியினால் பிறக்கிற அனுபவம்னா என்ன. இந்த அனுபவம் இல்லாமல் பரலோக ராஜ்யத்தை நம்ம கனவுல கூட நினைக்க முடியாதுங்க. அதுதாங்க வேதாகம சத்தியம். வாங்க வாசிப்போம். இங்கே மறுபடியும் பிறக்கிற அனுபவத்தை அங்கே ஆண்டவர் சொல்லும் பொழுது இங்கே முதல் அனுபவத்தை பார்த்து 2வது அனுபவம் ஆவியினால் பிறக்கிற அனுபவம்னா என்ன என்பதை பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறாரு, பேதுருவும் சொல்கிறாரு. இந்த 2 நபர்களும் சொல்கிற கருத்து ஒரு கருத்து. வாசிக்கலாங்களா? வாங்க, எபேசியர் 6வது அதிகாரம். எபேசியர் 6வது அதிகாரம் 17வது வாக்கியத்தை நான் வாசிக்கிறேன். 17வது வாக்கியம் என்ன சொல்லுது அப்படின்றத கொஞ்சம் கவனமாக நம்ம கவனிக்கணுங்க. சரிங்களா? 17வது வாக்கியத்தை வாசிப்போம். எபேசியர் 6:17, இரட்சணையும் எனும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இங்கே ஆவியின் பட்டயம் அப்படின்னு எதை சொல்கிறாங்க?
வேத வசனம். இதை பவுல் அப்போஸ்தலன் சொல்லும் பொழுது வேத வசனம் இது வச்சுங்கப்பா அப்படின்னு சொல்கிறாரு இல்லைங்களா. இதை காட்டிலும் பேதுரு இன்னும் கொஞ்சம் டீப்பாக சொல்ல போகிறாரு பாருங்களேன். அங்கே அந்த ஆவியினால் பிறக்கிற அனுபவம்னா என்ன அப்படின்றத 1 பேதுரு 1வது அதிகாரம் 1 பேதுரு 1வது அதிகாரம் 23வது வாக்கியத்தை ஒரு கணம் நம்ம வாசிக்க போகிறோங்க. அந்த 1 பேதுரு 1வது அதிகாரம் 23வது வசனத்தை நான் வாசிக்கிறேங்க பாருங்க. இந்த ஜலத்தினால பிறக்கிற அனுபவம் ஞானஸ்நான அனுபவம், ஆவியினால பிறக்கிற அனுபவம்னா என்ன? அங்க பவுல் சொன்ன ஒரு விஷயத்தை படிச்சிருக்கிறேங்க, அது அப்படி இருக்கட்டுங்க, பின்னாடி வருவங்க, இந்த வசனத்தை படிச்சுட்டு வருவாங்க. பாருங்க 23, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே. வருதுங்களா? ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே, பிறந்திருக்கிறீர்களே அப்படின்னு சொல்றாங்களே. 2வது அனுபவம் எதுல பிறந்திருக்கணும்னு பேதுரு சொல்றாரு? வேத வசனத்துல பிறந்திருக்கணுமா. வசனத்தை மீண்டும் வாசிக்கிட்டுங்களா? அப்படியே கொஞ்சம் வேத வசனத்தை பாருங்க, என்ன சொல்லுதுன்னு பாருங்களேன். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டீர்களே. அப்ப மறுபடியும் பிறக்கிற அனுபவம் என்பது எதை சொல்றாங்க? வேத வசனத்துல பிறக்கிற அனுபவங்க. பரலோக ராஜ்யத்துக்கு போகணுங்க, ஆசை இருக்குதுங்க, விருப்பம் இருக்குதுங்க, ஒன்றும் தப்பு இல்லைங்க. ஆனா அந்த ஆசை அந்த விருப்பம் நிறைவேறணும் அப்படின்னா 2 அனுபவம் நமக்கு ரொம்ப அவசியமாச்சே. அந்த 2 அனுபவம், 1 ஞானஸ்நான அனுபவம், 2வது அனுபவம் ஆவியினால பிறக்கிற அனுபவம். அந்த ஆவியினால பிறக்கிற அனுபவம்னா என்ன அப்படின்னா வேத வசனத்துல பிறந்திருக்கணுங்க. வேத வசனத்துல பிறந்திருக்கிற அனுபவம் நம்ம கிட்ட இருக்குதா? புரியலைங்களா? பார்க்கலாங்களா வேத வசனத்துல பிறக்கிற அனுபவம்னா என்ன அப்படின்னு? ஆமாங்க, பைபிள் சொல்லுது, ஒருத்தவங்க ஜலத்தினால பிறந்துட்டாங்க, ஆனா ஆவியினாலையும் பிறக்கணும். அந்த ஆவி எப்படி பிறக்க முடியும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம். இங்க வேத புத்தகம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி வேத வசனம் நமக்கு இருக்குதுங்க. யாருங்க சொல்றது? அதை பவுல் அப்போஸ்தலன் சொல்றாருங்க. வேத வசனம் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது அப்படின்னு வாசிக்கிறாங்க. அப்ப ஆவியானவர் ஒரு நபரை ஆட்கொள்வார் அப்படின்னா எப்படி ஆட்கொள்ள முடியும்? வேத வசனத்தினால. கை வச்சா ஆட்கொள்றுவாரா? வார்த்தையால சொன்ன ஆட்கொண்டுருவாரா? கிடையாதுங்க. ஆவியானவர் ஆட்கொள்ளணும் அப்படின்னா ஒரே ஒரு வழி, வேத வசனம் ஆவியானவர் கொடுத்தது அப்படின்னா அதை நாம் உள் வாங்கும் பொழுது மட்டும்தான் ஆவியானவர் நமக்குள்ள வர முடியும். அப்ப ஆவியினால் பிறக்கிற அனுபவம்னா என்ன அப்படின்னா வேத வசனத்துல பிறந்த வாழ்க்கை முறை உங்ககிட்ட என்கிட்ட இருக்கணுங்க. புரியுற மாதிரி சொல்லட்டுங்களா? நம் வாழ்க்கை வேதாகம கொள்கைகளாய் மாறி இருக்க வேண்டும். நம்ம வாழ்க்கை வேத வசனங்களா மாறி இருக்கணும். கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை பாருங்க, எல்லா இடத்துலையும் வேத வசனத்தின்படியே தான் ஒரு வாழ்க்கை இருந்துச்சு. அவரு சோதனைக்காரனை ஜெயித்த போதும் வேத வசனத்தை தான் பயன்படுத்தினாரு. சோதனைக்காரனுக்கு வேற எதுவும் அவர் பயன்படுத்தல. எதை பயன்படுத்தினாரு? வேத வசனத்தை தான் பயன்படுத்தினார். ஏன் அப்படின்னா அவர் பேர் தான் வார்த்தை. அவர் தாங்க வார்த்தை. அவர் வார்த்தையாவே மாறிட்டாருங்க. நாமும் வார்த்தையாகவே மாறல அப்படின்னா எங்க பிரவேசிக்க முடியாதுங்க, பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது அப்படின்றத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிறோங்க. நம்ம வாழ்க்கை முழுவதும் வேதாகம கொள்கைகளாய் மாறி இருக்கிறதா? நம்ம வாழ்க்கையை பார்க்குறவங்க, பைபிள் என்ன இருக்குதோ அதுதான்பா அவருடைய வாழ்க்கை, பைபிள் வசனத்தை அவர் வாழ்க்கையில் மீறவே மாட்டாருப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அனுபவங்கள் நம்ம கிட்ட இருக்குதா? சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் என்ன அனுபவத்தை நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, ஜலத்தினால பிறந்துட்ட, ஆவியினால பிறக்கணும்னா வேத வசனம் வாழ்க்கையாவே மாறணும். கேள்வி, தினந்தோறும் வேதம் வாசிக்கிற பழக்கம் நம்ம இடத்துல உண்டுங்களா? எங்க வேத வசனத்தை வாசித்தா தாங்க உள்ள வரும், உள்ள வந்தாதாங்க பிறக்க முடியும், மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட முடியும். இப்ப பேதுரு சொன்னது போல மீண்டும் ஜனிப்பிக்கப்பட்டீர்களேன்னு சொல்றாரு. இன்னைக்கு மீண்டும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறோமா தேவனுடைய வார்த்தையினால? நம்ம யோசித்து பார்க்க வேண்டிய கேள்வி இல்லைங்களா? இந்த சத்தியத்தை ஆண்டவர் என்கிட்ட பேசும்போது அப்படியே டோட்டல் சரண்டருங்க. ஆண்டவரே, நான் ரொம்ப நாளாக ஒரு தப்பு கணக்கு போட்டிருக்கிறேன்பா, ஞானஸ்நானம் எடுத்துட்டா பரலோகம் போயிடலாம்,
மற்ற விஷயங்களை செஞ்சுட்டா பரலோகம் போயிடலான்னு சொல்லி நான் ஒரு தப்பு கணக்கு வச்சிருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு நீங்கள் பேசுகிறீங்க, உன் வாழ்க்கை வேத வசனமாக மாறணும்பா, உன் வாழ்க்கை வேதாகம கொள்கைகளாக மாறணும்பா. அப்படி மாறல அப்படின்னா உனக்கு பரலோக ராஜ்யம் இல்லை என்பதை நீங்கள் தெளிவுபடுத்துறீங்க ஆண்டவரேன்னு சொல்லி அப்படியே ஒப்பு கொடுத்துட்டேங்க. நிக்கேதோமுக்கிட்ட ஆண்டவர் இதாங்க சொன்னார். அவன் பரிசேயங்க, நல்ல படிப்பு திறமைகள் உள்ளவங்க, ஆனால் அவங்கிட்டே குறை இருந்துச்சு பாருங்க. மேசியா யாருன்னு கூட தெரியல பாருங்க. ஏன் அவனுக்கு தெரியல? அவன் வேத வாக்கியத்தை வாசிக்கல, அவன் வேத பகுதியை தனக்கு உள் வாங்கல, அவன் வேத வாக்கியத்தில் பிறக்கல. அவன் பிறக்காம போனதுனால மேசியா யாருன்னு அவனுக்கு தெரியல. இன்னைக்கு மேசியா நமக்கு யாருன்னு தெரியுங்களா? அவரை வெறும் வைத்தியராகவே பார்க்குறோமா? உடம்பு சரியில்லை, ஆண்டவரே சுகமாக்குங்க, டாக்டர் ஆயிடுறாரா? கடன் பிரச்சனை, ஆண்டவரே பிரச்சனையை தீருங்க அப்படின்னா அவர் வெறும் நமக்கு பணத்தை கொடுக்குறவரா மாறிடுறாரா? யாருங்க இயேசு நம்ம வாழ்க்கையில்? மேசியாவா இருக்கிறாரா? அப்படி வெறும் டாக்டராகவும் வெறும் நம்முடைய கஷ்டங்களை தீர்க்கிறவராகவும் அப்படி மட்டும்தான் அவரை பார்த்தோம் அப்படின்னா நம்மளால் பரலோக ராஜ்யம் போக முடியாதுங்க. அவரை யாரா பார்க்கணும்? அவர் தாங்க ஜீவனுள்ள தேவன், அவர் தாங்க வார்த்தை. அந்த வார்த்தை அப்படியே என் வாழ்க்கையா மாறணுமா இல்லையா? யோசித்து பாருங்களேன். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை வேதாகம வார்த்தையின் அடிப்படையில் இருக்குதுங்களா? இவங்களை பார்க்குறவங்க, பைபிள் என்னவோ அதுதான்பா அவங்க வாழ்க்கை, தேவனுடைய வசனம் எதுவோ அதுதான்பா அவங்க வாழ்க்கை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை முறைகள் இருக்குதுங்களா? அன்பானவர்களே, ஜலத்தினால பிறந்துட்டோம், பரலோக ராஜ்யம் போயிடலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? முடியாதுங்க. வாழ்க்கையில் வேத வசனத்தில் பிறக்கிற அனுபவம் இருக்கணுங்க, வேத வார்த்தையாகவே மாறுகிற அனுபவம் இருக்கணுங்க, வேத வார்த்தை நம் வாழ்க்கையாக மாறி இருக்கணுங்க, அவருடைய வார்த்தையில் மீண்டும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கணுங்க. அவருடைய வார்த்தையாக நம்ம வாழ்க்கை மாறலை அப்படின்னா நம்மளால் பரலோகம் போகவே முடியாது. சரி, இல்லை அனுபவம், என்ன செய்யறது? ஒரே ஒரு காரியங்க, என்ன தெரியுங்களா? டெய்லியும் பைபிள் வாசிக்கலாமா? டெய்லியும் பைபிள் வாசிப்போம் அப்படின்னா நிச்சயமாக நாமும் மறுபடியும் தேவ வசனத்தினால் ஜெனிப்பிக்கப்பட்டவர்களா நம்ம மாற முடியுங்க. ஆண்டவர் அழைப்பை கொடுக்குறாரு, உனக்காக தான்பா பரலோகம். ஆண்டவர் சொல்லிட்டு போனார்லே யோவான் 14, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, என்னிடத்தில் விசுவாசமா இருங்க, தேவனிடத்தில் விசுவாசமா இருங்க, நாம் புறப்பட்டு போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்த போகிறேன். ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்திட்டாரு, நம்ம அங்கே போகணும். இல்லை போகணும்னா வழி என்ன? ஞானஸ்நான அனுபவம் இருக்குது, மறுபடியும் பிறந்த அனுபவம் நம்ம கிட்ட இருக்குதா? ஆவியினால பிறந்த அனுபவம் இருக்குதா? வேத வார்த்தை நம்ம வாழ்க்கையா மாறி இருக்குதா? இல்லையே. என்ன செய்யறது? இன்னைக்கு ஒப்பு கொடுப்பங்க, ஆண்டவரே தினந்தோறும் எப்படியாவது ஒரு வசனம் என் வாழ்க்கையா மாறிடணும், ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன், அந்த வசனம் என் வாழ்க்கையில் கடைபிடிக்கிற காரியமாக போகணும் ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நாம் தேவனுடைய பாதபடிக்கு போவோம் அப்படின்னா நிச்சயமாக பரலோகத்தின் ஆண்டவர் நம்முடைய ஏக்கங்களையும் நம்முடைய எண்ணங்களையும் அறிந்திருக்கிற ஆண்டவர். அவருடைய ஆசை விருப்பம் எல்லாம் ஒன்று தான், நம்மளை எப்படியாவது பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகணும். ஸோ அந்த அற்புத தெய்வம் இன்றைக்கி நம்ம மத்தியில் ஒரு அழைப்பை மீண்டும் கொடுக்குறாரு. பா, ஜலத்தினால் பிறந்துட்ட சந்தோஷம், ஆனால் ஆவியினால் நீ பிறக்கணும்பா, ஆவியானவர் உனக்குள்ள வாசம் செய்யணும்ப்பா. ஆவியானவர் எப்படி வாசம் செய்வார்? அவர் தேவ வார்த்தை மூலமாக இருக்கிறாரு, அந்த வார்த்தை உனக்குள்ள வரணும்ப்பா, அந்த வார்த்தை உன் வாழ்க்கையாக மாறணும்ப்பா, வேத வசனம் உன் வாழ்க்கையின் கொள்கைகளாக மாறணும்ப்பா, உன்னை பார்க்குறவங்க நடமாடும் வேத புஸ்தகமாக பார்க்கணும்ப்பா. அப்படி ஒரு வாய்ப்பு உனக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா, அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் உனக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா உன்னை பரலோகத்துக்குள்ளே என்னால் அழைத்து கொண்டு போக முடியும்பா அப்படின்றது தான் தேவனுடைய வார்த்தையாக இருக்குதுங்க. அன்பானவர்களே, நிக்கோதேமை போல நம்ம இன்னும் அனுபவத்தை அடையாதவர்களாக இருக்கிறோமா? ஆண்டவர் சொன்னார், அந்த நிக்கோதேமை பார்த்து, ஒருத்தவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டா பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாதுன்னு சொன்னார். இன்றைக்கி ஆவியினால் பிறந்த பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோமா? ஜலத்தினால் பிறந்துட்டங்க, ஆவியினால் பிறந்த பிள்ளைகளாக இருக்கிறோமா அப்படின்றத சிந்தித்து பார்க்க வேண்டிய இடத்துல இருக்கிறாங்க. யோசிங்க. இன்னைக்கு வேதாகமத்தை திறந்தீங்களா? ஒரு வசனமாவது வாசித்து, ஆண்டவரே இந்த வசனம் என் வாழ்க்கையாக மாறணும்ப்பா, இந்த வசனம் என்னை அப்படியே மாற்றணும் ஆண்டவரே, இது என்னை மாற்றுகிற புத்தகம்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, உங்கள் வேத வசனம் நிச்சயமாக என் வாழ்க்கையை மாற்றும் ஆண்டவரே, இந்த வசனத்தின் மூலமாக என்கிட்ட பேசுங்க, இந்த வசனம் என் வாழ்க்கையாக மாற்றுன்னு சொல்லி இன்னைக்கு வேதாகமத்தை திறந்தோமா? சிந்திச்சு பாருங்களேன். வேதாகமம் நம்ம வாழ்க்கையாக மாறலை அப்படின்னா, வேத வார்த்தை நம் வாழ்க்கையின் வல்லமையாய் மாறலை அப்படின்னா நம்மளால் ராஜ்யத்தை நினச்சி கூட பார்க்க முடியாதுங்க. அன்பானவர்களே,
பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க 2 அனுபவம். அந்த 2 அனுபவம் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் இருக்குதா என்பதை நாம் சிந்தித்து பார்த்து யோசித்து செய்ய வேண்டிய காலகட்டங்களுக்குள்ளாக இருந்து கொண்டிருக்கிறோம். விசேஷமாக இந்த முடிவு காலத்தில் தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பாடம் என்ன தெரியுங்களா? தெளிவான ஒரு பாடம் இருக்குது. யாருக்காக இந்த உலகம் காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி பவுல் அப்போஸ்தலன் ஒரு வார்த்தை எழுதுறாருங்க. நான் வாசிக்க போகிறேன் பாருங்களேன். ரோமர் 8வது அதிகாரம் 8வது அதிகாரத்தில் வசனம் எங்கிருந்து வாசிக்கிறேன் அப்படின்றத பாருங்களேன். வசனம் 18, 19, 20 இந்த 3 வசனங்களும் யாருக்காக இந்த உலகம் காத்து கொண்டிருக்கிறது அப்படின்றத பேசுகிறாங்க. அதில் குறிப்பிட்டு 19வது வசனத்தை மட்டும் வாசிக்கிறேன். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. சிருஷ்டியானது அப்படின்னா யாருங்க? இந்த உலகத்தில் சர்வ சிருஷ்டி. இன்னும் ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம் அப்படின்னா கீழே இன்னும் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு விஷயத்தை எழுதுகிற 22வது வசனத்தை பாருங்களேன். ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுதான். யாருக்காக? தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்காக. தேவனுடைய புத்திரர் யாரு? அதே அதிகாரத்தில் பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, யார் தேவனுடைய ஆவியினால நடத்தப்படுகிறார்களோ அவர்களே தேவனுடைய புத்திரர். இந்த தேவனுடைய புத்திரர் இந்த முடிவு காலத்தில் வெளிப்பட வேண்டும் என்பதற்காக சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து, வார்த்தையை கவனிங்க, பிரசவ வேதனைப்படுது. எப்படா இந்த ஜனம் பிறக்கும்? எப்படா இந்த கூட்டம் பிறக்கும்? ஏன்னா இந்த கூட்டம் பிறந்தாதான் ஆண்டவர் வர முடியும். இந்த கூட்டம் பிறக்காம ஆண்டவர் வர முடியாது. இந்த கூட்டம் பிறக்கணும் அப்படின்னா அது எந்த அனுபவத்தை அடையணும்? ஆவியினால் பிறக்கிற அனுபவத்தை அடையணும். வேதாகமம் வாழ்க்கையா மாறுகிற அனுபவம் இருக்கணும். அன்பானவர்களே, இந்த முடிவு காலத்தில் தேவனுடைய புத்திரராய் தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, நீங்கள் நானும் தேவனுடைய புத்திரரா? சிந்திச்சு பாருங்க, நாம் ஆவியினால் பிறந்த பிள்ளைகளாக இருந்து கொண்டிருக்கிறோமா? ஒருவேளை இது வரைக்கும் இல்லைங்க. ஆண்டவர் மீண்டும் ஒரு அழைப்பை கொடுக்கிறாரு. நீ வாப்பா, நான் உன்னை தேவனுடைய புத்திரராக மாத்துறேன். நீ வா, உனக்காக தான் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்குது. நீ ஆவியினால பிறக்கணும். ஜலத்தினால பிறந்த ஆவியினால் பிறக்கிற அனுபவத்தை நான் உனக்கு கொடுக்குறேன்பா, நீ வாப்பா அப்படின்னு சொல்லி பரலோகத்தின் ஆண்டவர் நமக்கு அழைப்பு கொடுக்குறாருங்க. ஒருவேளை இந்த அழைப்பை ஏற்று, அப்பா நான் தேவனுடைய புத்திரராக மாறணும், எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம எப்படைப்போம் அப்படின்னா, பரலோகத்தின் ஆண்டவர் அவருடைய கிருபை பொறிந்த கரங்களினால் நம்ம அணைத்து, ஒருவேளை வேத வாசிப்பு இது வரைக்கும் இல்லை ஆண்டவரே, பிரச்சனை இல்லைப்பா, இன்னைக்கு வேதாகமத்தை கையில் எடுப்பா. ஒரு வசனத்தை படித்தாலும் அந்த ஒரு வசனம் உன் வாழ்க்கையாக மாறணும்ப்பா. உன் வாழ்க்கையாக மாறினாதான் தேவ ஆவியானவரால் நீ நடத்தப்பட முடியும். தேவ ஆவியானவரால் நீ நடத்தப்பட்டாதான் தேவனுடைய புத்திரராக மாற முடியும். நீ தேவனுடைய புத்திரராக மாறினாதான் நான் இந்த பூமிக்கு 2ஆம் முறை வர முடியும்ப்பா. தேவனுடைய புத்திரராக மாற விருப்பப்படுறீங்களா? வேதம் வாசிப்பு இது வரைக்கும் வாழ்க்கையில் இல்லையா? கவலை விடுங்க, இன்னைக்கு வேதாகமத்தை எடுங்க. இன்னைக்கு ஒரு வசனத்தை வாசிக்கிறீங்களா? அந்த ஒரு வசனம் நம்ம வாழ்க்கையாக மாறட்டும். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த அற்புதமான நேரத்திற்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. இதோ ராஜா, எங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய புத்திரர்களாய் நாங்கள் மாறணும். ஜலத்தினால பிறக்கிற அனுபவம் இருக்குது, ஆவியினால் பிறக்கிற அனுபவம் எங்கள் வாழ்க்கையில் இல்லையா? அந்த அனுபவத்தை எங்களுக்கு தயவாய் தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஒரு வசனம் நாங்கள் படித்தாலும் அந்த ஒரு வசனம் எங்கள் வாழ்க்கையாய் மாறுவதற்கு இந்த நேரத்தை இந்த செய்தியை கேட்டு நானும் தேவனுடைய பிள்ளையாக மாற போகிறேன், ஆண்டவரே என்னையும் மாற்றுங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கிற உள்ளங்கள் இருக்குமே. ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் தொட்டருளி உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து தேவ புத்திரர்களாய் அவர்கள் மாறி சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனை பட்டு கொண்டிருக்கிறதுன்னு நாங்கள் வாசிக்கிறோமே ஆண்டவரே. அவருடைய வலி வேதனைகளை நீக்குகிற பிள்ளைகளாய் நாங்கள் மாறுவதற்கு கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்தருளும். விசேஷ விதமாக நிக்கேதோம் அனுபவத்தில் இருந்து அற்புத பாடங்களை கொடுத்த ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய கிருபையின் கரம் எங்களை தாங்க வேண்டுமாய் மீட்பு ரட்சகரமாக இருக்கிற இயேசு வழியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசுவுடனான சந்திப்பு என்ற தலைப்பின் கீழாக ஒரு அற்புத செய்தியை பார்த்தோம். மீண்டும் ஒரு செய்தியில் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.